என்ஜிஓ வந்து கொடுத்த ஒரு ரெக்கார்ட்ஸ்லேயே பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 65க்கும் மிக மேற்பட்ட ஆணவ கொலைகள் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. என்னுடைய ஜாதி தான் பெருசு, என்னுடைய ஜாதிக்காக என்ன வேணா பண்ணுவேன் ஓகே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்வைத்து அந்த ஒரு செல்ஃபிஷாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் அந்த ஆணவ கொலை அப்படிங்கிறது ஒன்றாக இருக்குது. அந்த மாதிரியான ஒரு கேஸ் தான் இந்த கவினோட ஆனர் கில்லிங், தட் இஸ் ஜாதிய ரீதியாக நடத்தப்பட்ட ஒரு வன்கொடுமை அப்படிங்கிறது திருநெல்வேலியில் நடந்த ஒரு இன்சிடென்ட். சுர்ஜித்துடைய தந்தை அப்புறம் பெரியமா பையன் 3 பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க. அவங்க அம்மாவும் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க நேற்று. மேக்ஸிமம் ஃபோட்டோஸ் எல்லாமே அந்த ஒரு ஜாதியை அந்த ஒரு எப்படி சொல்கிறது, அது ஒரு ப்ரௌடு மூமெண்ட்டு நம்ம சொல்ல முடியாது. அந்த ஒரு ஜாதிய ரீதியான ஒரு ஆணவத்தில் வந்துட்டு ஃபுல்லாக கத்தியோடலாம் ஃபோட்டோஸ் போட்டதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. இத்தனைக்கும் சுர்ஜித் வந்து ஒரு அத்லெட். பொதுத் தேர்வில் மாநில அளவில் சிறப்பிடம் பிடித்த நாமக்கல் குறிஞ்சி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பொதுத் தேர்வில் 490 மதிப்பெண்களுக்கு மேல் பெறும் மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முழுவதும் இலவசம். நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் மற்றும் 1 வருட சிறப்பு பயிற்சி வகுப்புகள். குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள், காவேரிப்பட்டி, நாமக்கல். கவின் கொலை வழக்கு, ஆணவ கொலை ஆரம்பத்திலேயே இது வந்து பெருசாக பேசப்பட்ட பொருளாக இருந்துச்சு. இதில் இப்போ ஒரு அப்டேட் வந்திருக்கு. அவங்க அம்மா, அதாவது குற்றவாளியாக சொல்லப்படக்கூடிய சுர்ஜித்தோட அம்மா கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள். எஸ், கிருஷ்ணகுமாரி அவங்க அம்மா இன்னைக்கு வந்து ஐ திங்க் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க இல்லையா? இதில் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆணவ கொலை அப்படிங்கிறது வந்து நம்ம முன்னாடி நிறைய பேசியிருக்கோம். ஃபஸ்ட் டைம் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. ஒரு டைம் நம்ம பேசும்போதும் நம்ம சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இனிமேலும் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம திரும்ப திரும்ப பேசுகிற ஒரு விஷயமா இருக்குது. ஓகே, ஸோ ஒரு என்ஜிஓ வந்து கொடுத்த ஒரு ரெக்கார்ட்ஸ்லேயே பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 65க்கும் மிக மேற்பட்ட ஆணவ கொலைகள் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம ஒரு பக்கம் கொள்ளை, கற்பழிப்பு இந்த மாதிரியான கிரைம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது என்னுடைய ஜாதி தான் பெருசு, என்னுடைய ஜாதிக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் ஓகே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்வைத்து அந்த ஒரு செல்ஃபிஷாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் அந்த ஆணவ கொலை அப்படிங்கிறது ஒன்றாக இருக்குது. ஓகே, ஏன்னா இதில் திரும்ப திரும்ப 2 சமூகத்தை சார்ந்தவர்கள், 2 ஜாதியை சார்ந்தவர்கள் வந்துட்டுக்குள்ள பிரச்சனை வரும்போது இல்லை நான் தான் பெருசு உனக்கு எல்லாம், அது எப்படின்னா வன்கொடுமைகள் நிகழ்த்தப்பட்டு கொடூரமாக கொலை சம்பவங்கள் நடக்கிறத பார்க்குறோம். இந்த மாதிரி ஜாதிய கொலைகள், வன்கொடுமைகளை பார்த்தோம் அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூவா வரும்போது 2 பேரும் கொலை செய்யப்படுறது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அடுக்கடுக்கான கொலைகள். ஓகே, 2 பேரும் அதனை தொடர்ந்து இல்லை அது வந்து வேற மாதிரியாக சித்தரிக்கப்படும் அந்த இடத்துல. என்னன்னா இல்லை லவ் டார்ச்சர் பண்ணுறாரு, என்ன என்னோட தங்கச்சியோ அக்காவையோ இது பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அந்த பையனை வந்து கொலை பண்ணுறதும் இருக்குது அந்த இடத்துல. அந்த மாதிரியான ஒரு கேஸ் தான் இந்த கவினோட ஆனர் கில்லிங், தட் இஸ் ஜாதிய ரீதியாக நடத்தப்பட்ட ஒரு வன்கொடுமை அப்படிங்கிறது திருநெல்வேலியில் நடந்த ஒரு இன்சிடென்ட். அதாவது கவின் 27 வயதுடைய ஒரு ஐடியில் ஒர்க் பண்ண ஒரு பர்சன், அதாவது துறைப்பாக்கம்ல வந்து கவின் கணேஷ் அப்படிங்கிறவர். ஏன்னா இங்கே திரும்ப பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அதுதான். நம்ம திரும்ப திரும்ப அவங்க அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள், அந்த ஜாதியை சார்ந்தவர்கள் அப்படின்னு நம்ம ஒதுக்கி வைக்கிற ஒரு விஷயத்தை மட்டுமே திரும்ப பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் அவங்க வாழ்க்கையில என்ன அளவுக்கு படித்து என்ன முன்னேறி சொசைட்டியில் எப்படி ஒரு பர்சனாக இருக்காங்க அப்படிங்கிறத இங்கே எல்லாருமே பார்க்க தவறிடுறாங்க அப்படிங்கிறத ஒரு விஷயம். இங்கேயுமே கவின் அரௌண்ட் ஐ திங்க் ஒரு 1.5 lakhs வந்து ஏர்ன் பண்ணதா சொல்லப்படுது. இன்னொன்று அவர் லீவ்ல அந்த ஊருக்கு போயிருந்தப்போ தான் இந்த சம்பவம் நடந்ததாகவும் வந்து இங்கே சொல்லப்படுது. ஓகே, எங்கே அப்படின்னா இந்த கேடிசி நகரில் வந்து இருக்கக்கூடிய ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே திருநெல்வேலியில் அங்கே தான் இந்த சம்பவம் நடந்ததாக இருக்குது. இதில் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சுர்ஜித், அதாவது அந்த பெண் இருக்காங்களே காதலிச்சதாக இல்லை நண்பர்னு சொன்ன அந்த பெண் சுபாஷினியோடைய தம்பி தான் இந்த சுர்ஜித். அவர் தான் வந்து கொலையும் செய்துட்டு பாளையங்கோட்டை போலீஸ் ஸ்டேஷனில் போய் சரண்டரும் ஆயிருக்காரு. இந்த இடத்துல கூண்டாஸ் ஆக்ட் கீழேயும் அவர் வந்து அந்த இடத்துல அரெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கூண்டாஸ் சட்டமும் வந்து அந்த இடத்துல போடப்பட்டது. ஓகே, ஸோ இந்த சூழ்நிலையில் பார்த்தோம் அப்படின்னா அந்த கொல்லப்பட்ட கவினுடைய தந்தை வந்து ஒரு ஃபார்மர். ஓகே, அவங்களுடைய தாய் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு டீச்சர், பஞ்சாயத்து யூனியன் ஸ்கூல் தூத்துக்குடியில் டீச்சரு. தம்பியும் வந்து ஒரு 25 வயது, அவரும் வந்து படித்தவர். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் மொத்த குடும்பமே வந்து நல்லா படித்து நல்ல சொசைட்டியில் வந்து ஒரு பிளேஸில் ஒரு அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்க அப்படி இருக்கிறாங்க அப்படின்னும் போது இங்கே அந்த பெண்ணினுடைய தந்தை, ஏன்னா இங்கே அந்த பெண்ணினுடைய தம்பி செய்த ஒரு வேலை, அதற்கப்புறம் கூட்டாக இருந்தாங்கன்னு சொல்லி முதற்கட்டமாக சுர்ஜித்துடைய தந்தை அப்புறம் பெரியமா பையன் 3 பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க. அவங்க அம்மாவும் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க நேற்று. ஓகே, ஸோ இந்த சுச்சுவேஷனில் பார்த்தோம் அப்படின்னா ஜூலை 27, 2025 அன்னைக்கு தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. இதில் மாறியான கருத்துக்கள் சொல்லப்படுது. ஓகே, என்னன்னா வந்துட்டு அந்த பெண்ணினுடைய தரப்புலேருந்து சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, இல்லை என்னோட சிஸ்டரை வந்து ஒரு தலைபட்சமாக வந்து அவர் லவ் பண்ணுறேன்னு சொன்னார். ஓகே, இல்லை அவர் வந்து நான் பேச வேணாம்னு சொல்லி அவர் கேட்கல, அதனால நான் விட்டுட்டேன், நான் கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னதாகவும்
பட் ஆனால் இங்கே கவினுடைய தந்தையை வந்து அவங்க தரப்புலேருந்து சொல்லப்பட்ட விஷயம் இங்கே என்னவா இருக்குது, சந்திரசேகரன் தாய் தமிழ்ச்செல்வி அவர் சொன்ன விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னா, இல்லை அந்த பெண் தான் ஊருக்கு வர சொன்னாங்க, கல்யாண பேச்சை பற்றி பேச சொன்னாங்க. ஓகே, இல்லை இவர் வந்து ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணலான்னு கவின்னு சொன்னாலும் இல்லை நீங்கள் பேசுங்கன்னு சொன்னாங்க. அவங்க தான் வந்து ஏவி விட்டு அந்த பையனை வந்துட்டு ஏவியை விட்டு இது பண்ண வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி மூஞ்சில மிளகாத்தூள்லாம் தூவி. ஏன்னா அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தான் ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாவே இந்த இடத்துல இருந்தது. கிட்டத்தட்ட பார்த்தோன்னா இந்த உடல் முழுவதுமே இங்கே வந்து 48 வெட்டுகள் இருந்ததாக சொல்லப்படுது. அதாவது மூளை வெட்டினதுல மூளை, ப்ரைவேட் பார்ட்டில், அதாவது முதுகு, கழுத்து, முகம் எல்லா இடத்துலையும் வெட்டுக்கள் இருந்ததாக அந்த இடத்துல இருக்குது. ஓகே, இந்த விஷயத்துலையும் இது பெருசாக பூதாகரமாக வெடிச்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அங்கே நடந்த ஒரு போராட்டம் தான். ஓகே, என்னன்னா குற்றவாளியை வந்து நீங்கள் அடுத்த கட்டமாக அரெஸ்ட் பண்ணாமல் ப்ராப்பர் ஆக்ஷன்ஸ் எடுக்காமல் நாங்கள் வந்து உடலை வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 25 மணி நேரம் வந்து இங்கே மக்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாள். ஓகே, அந்த மாதிரி இங்கே போராட்டத்தில் ஈடுபட்டு நம்மளால பார்க்க முடிஞ்சு. போராட்டத்தில் ஈடுபட்டு இதில் வந்து எல்லாருமே குற்றவாளிகளா சேருங்க, அவங்க அப்பா அம்மா எல்லாருமே இதில் உடந்தை அப்படின்னு சொல்லி அவங்க இங்கே வந்து ஒரு ப்ரொட்டஸ்டில் ஈடுபட்டாங்க. ஏன்னா நமக்கு இந்த ரீசன்ட் டைமில் இந்த மாதிரி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்தோன்னா அதுக்கு விழாத்துக்குள்ளமாக எடுத்துக்கலாம், இல்லைன்னா வந்து அடுத்து நடத்தப்பட்ட ஒரு கொலைகளாக இருக்கட்டும், இல்லை கஸ்டோடியல் டெத்தாக இருக்கலாம் அந்த இடத்துல. ஓகே, அதுக்கப்புறம் இப்போ வந்து சூலூர் விஷயம் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே அங்கே சாலை மறியல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு தூத்துக்குடி மெயின் ரோட்டில் தான் இது நடந்தது. சாலை மறியல் அப்படிங்கிறது ரொம்ப தொடர்ச்சியாக நிகழக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஓகே, ஏன்னா விளாத்திக்குளம் இன்சிடென்ட் நடக்கும் போதே வந்துட்டு நீதிமன்றம் அவங்க சொன்ன விஷயமும் அவங்களோட தரப்பு நியாயத்துக்காக அவங்க போராடுறாங்க. விச் மீன்ஸ் எந்தவித இடையூறும் இல்லாமல். ஓகே, ஸோ அவங்களுக்கு நீங்கள் ஊருக்குள்ளே ஒரு இடம் ஒதுக்கி கொடுங்க அப்படின்னும் அந்த குற்றவாளி அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம், அதாவது 9 நாள் கழித்து அரெஸ்ட் பண்ணப்பட்டார் இல்லையா, அரெஸ்ட் பண்ணப்பட்ட அப்புறம் தான் நீதிமன்றம் வந்து அதாவது உங்களுக்கு என்ன கோரிக்கையோ அதை நாங்கள் பண்ணிட்டோம், ஸோ நீங்கள் இனிமேல் வந்து லைக் போராட்டத்தில் ஈடுபடாதீங்க அப்படின்னு சொல்லும் போது மக்கள் வந்து அங்கே அதை கேட்டுக்கிட்டாங்க. ஓகே, ஸோ இந்த வழக்குலையும் அந்த மாதிரியான விஷயம் இரு தரப்புலையும் முரணான தகவல்கள் சொல்லப்பட்டது அந்த இடத்துல. ஓகே, அதனை தொடர்ந்து அங்கே என்ன ஆச்சுன்னா போலீஸ் விசாரிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் டிஜிபி அண்ட் தென் லைக் மதுரை ஹைகோர்ட் அவங்களால இந்த கேஸ் வந்து சிபிசிஐடி வசம் வந்து ஒப்படைக்கப்பட்டுச்சு. ஓகே, அதில் வந்து எஸ்பி, இன்ஸ்பெக்டர் அண்ட் சப் இன்ஸ்பெக்டர்ஸ் அவங்க எல்லாம் விசாரணை அதிகாரிகளாக இருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 மாதம் இல்லையா கழித்து அவங்களுடைய தாய் கிருஷ்ணகுமாரி அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல குற்றம் சாட்டக்கூடிய நபர்களா 2 காவல் அதிகாரிகள் இருக்காங்க. காவல் அதிகாரிகளே இது மாதிரியான சாதி வன்கொடுமைகளை தூண்டுறாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் எழுதுல. சரி, நம்ம இதுக்கு முன்னாடி நடந்த நிறைய கேசஸ்ல பார்த்தோம் அப்படின்னா அந்த பாதிக்கப்பட்டவர்கள் தரப்புலேருந்து சொல்லப்பட்ட விஷயம் என்னவா இருக்குன்னா, நான் வந்து கள்ளச்சாராய வியாபாரத்தை தட்டி கேட்டேன். முன்னாடி நம்ம பார்த்துருப்போம் போன வருஷத்தில் நடந்த விஷயம் எல்லாமே. கள்ளச்சாராய வியாபாரத்தை நான் தட்டி கேட்டேன். பட் ஆனால் இங்கே வந்து ஜாதி ரீதியான ஒரு விஷயம் இருக்கும் போது அவங்க காவல்துறையினர்களே வந்துட்டு இந்த ஜாதி நாங்கள் வந்து லைக் பிற்படுத்தப்பட்டவர் ஒரு பட்டியலின சமூகத்தை சார்ந்தவர்களாக இருந்தால் அவங்க வந்து ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஓகே, ஏன்னா அவங்களும் ஜாதி ரீதியாக உடந்தையாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வச்சதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. இன்னொன்று இங்கே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அபியூஸ் ஆஃப் பவர் அப்படிங்கிறது ஒன்று வந்து ரொம்ப பெரிதாக பேசப்பட்டது ஜெயராஜ் பனிக்ஸ் ஒரு கேஸில் இல்லையா. ஏன்னா அவங்க காவல்துறையினர் நம்ம என்ன வேணா பண்ணிடலாம். ஓகே, அட் த எண்ட் ஆஃப் தி டே காவல்துறையினர் நம்ம அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னொரு கேஸும் நம்ம மறந்துருக்க மாட்டோம். அதாவது ஒரு விசாரணைக்காக பக்கத்து வீட்டு பெண்ணை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு ஸ்டேஷனில் வச்சு மானபகப்படுத்துனதுக்காக கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து இன்னைக்கு அவங்க ரிட்டையரே ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஜட்மெண்ட் வந்திருக்கு. ஜட்மெண்ட் வந்து 20 வருட அங்கே தண்டனையும் கொடுக்கப்பட்டது இல்லையா. ஸோ இங்கே குற்றம் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் இர்ரெஸ்பெக்ட் ஆஃப் இவங்க வந்து லைக் இல்லை பொலிட்டீஷியன், இவங்க வந்து போலீஸ் அஃபீஷியல், இவங்க இந்த பதவியில் இருக்காங்க, கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்க அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் அவங்க கண்டிப்பாக அரெஸ்ட் செய்யப்படுவாங்க அப்படிங்கிறது தான் விஷயம். மேபி இங்கேயும் அவங்க பேரண்ட்ஸ் அது அபியூஸ் ஆஃப் பவர் நினைச்சிருக்கலாம். ஓகே, ஏன்னா எங்க சுர்ஜித் வந்து நீங்க இன்ஸ்டா பேஜ்லாம் முன்னாடி வெளிவந்ததுலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் போட்டோஸ் எல்லாமே அந்த ஒரு ஜாதிய அந்த ஒரு எப்படி சொல்றது, அது ஒரு ப்ரௌட் மூமெண்ட்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த ஒரு ஜாதிய ரீதியான ஒரு ஆணவத்துல வந்துட்டு ஃபுல்லாக கத்தியோட எல்லாம் ஃபோட்டோஸ் போட்டதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. இத்தனைக்கும் சுர்ஜித் வந்து ஒரு அத்லெட், எதுவுமே தெரியாதவங்க கிடையாது, நல்லா படித்தவங்க. ஓகே, நல்ல சொசைட்டியில் என்ன நடக்குதுன்ற ஒரு அவேர்னஸில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன். ஏன்னா இங்கே பார்த்தோம் அப்படின்னா அந்த சரவணன் எஸ்ஐ வந்து ஆறுமுகம், அவரும் அவங்க அப்பாவும் எஸ்ஐ அவங்க அம்மாவும் எஸ்ஐ இந்த இடத்துல. ஓகே, இதில் இன்னொன்று என்னன்னு பார்த்தோன்னா அந்த ஆறுமுகம் மங்கலத்தில் தான் இது நடக்குது. அங்கே போயிட்டு ஒரு 6 லட்சம் ரூபாய் வந்துட்டு அவங்களுக்கு இழப்பீடாக கொடுக்குறாங்க. பட் அந்த ஃபேமிலி அதை கூட வேணாம்னு சொல்லிட்டாங்க. இனிமேலும் இந்த மாதிரியான ஏன்னா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்போது எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இதுவே கடைசி சம்பவமாக இருக்கணும், இனிமேல் இந்த மாதிரி நடந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இங்கே 2 பேருமே போலீஸ் அஃபீஷியல். அப்போ பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி வளர்த்துருக்கணும் அந்த இடத்துல, இதெல்லாம் தப்பு, இது இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்க அகெயின்
லைக் சொசைட்டியில் ஒரு ரெஸ்பான்சிபிளான பொசிஷனில் இருக்காங்க, அவங்க வந்து ஜாதியை பெருசாக தூக்கி பிடிக்கிறது அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. ஏன்னா பொதுவாக நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஒரு போலீஸ் அஃபீஷியல் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து எந்த விதத்துலையும் அன்பயாஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிறது. விச் மீன்ஸ் யாரை கம்ப்ளைண்ட் கொடுக்க வராங்களோ அந்த இடத்துல நீ என்ன ஜாதி, என்ன மதம், என்ன ஏது அப்படின்னு பார்க்கவே கூடாது. அதே மாதிரி லைக் ப்ரிசம்ஷனை மைண்டில் செட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா பெண்களுக்கு அகேன்ஸ்டாக நடக்கக்கூடிய நிறைய வன்கொடுமைகளில் ஒரு வயசு வித்தியாசத்தை வச்சு நம்ம பார்க்கும்போது விளாத்திக்குளம் இன்சிடென்ட்லையாக இருக்கட்டும், இல்லை இப்போது தேவக்கோட்டையில் அந்த மாதிரி கேட்ட ஒரு 5 போலீஸ் அஃபிஷியல் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஓ பொண்ணு இந்த வயசு அதை யாருக்கூடாது போயிருப்பா, லவ் பண்ணுவாள், இதுவோ அதுவோ அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இடத்துல விக்டிம்ஸே அங்கே வந்து சப்ரஸ் பண்ணப்பட்டிருக்காங்க இல்லையா. அந்த மாதிரி எந்தவித சம்பவத்திலையும் காவல்துறையினர் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து இங்கே விஷயமாவே இருக்கு. ஓகே, ஸோ இந்த கேஸில் அதுவும் அவங்களே செஞ்சது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். ஏன்னா என்ன இருக்கு அப்படிங்கிறது வந்து காப்பாற்றக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவர்கள் இல்லையா அவங்க. ஸோ அந்த மாதிரி சம்பவத்தில் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறது தான் விஷயம். ஏன்னா இதுலேயே நம்ம பார்த்தோம்னா மர்டர் லைக் செக்ஷன் 296 clause B BNS, 103 clause 1 BNS, 49 BNS, section 3 clause 1 subclause R, S and V of SC/ST Act போடப்பட்டிருக்கு. ஓகே, விச் மீன்ஸ் இதுல வந்து கிளியரா ஒரு விஷயம் தெரியுது, என்னன்னா ஜாதிய ரீதியான வன்கொடுமை அப்படிங்கிறது வந்து இங்கே நிரூபணமாயிருக்கு இல்லையா. ஸோ அதன் அடிப்படையில் தான் இங்கே சுர்ஜித்தை அரெஸ்ட் பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ணி ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா அவருடைய அப்பா எஸ்ஐ அவர் சரவணன் அவரையும் அரெஸ்ட் பண்ணாங்க. அவங்களுடைய பெரியம்மா பையன் ஜெயபால் அவங்களையும் இங்கே அரெஸ்ட் பண்ணாங்க. அதாவது குற்றவாளிக்கு வந்து அடைக்கலம் கொடுத்ததுக்காகவும் தடயங்களை மறைக்க வந்து உதவியாக இருந்ததுக்காக அரெஸ்ட் பண்ணாங்க. இப்போது சிபிசிஐடி என்கொயரியில் இல்லை அவங்க அம்மாவும் இதற்கு உடந்தையாக இருந்திருக்காங்க அப்படிங்கிற அடிப்படையில் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் அவங்களும் இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. இப்போ பெற்றோர்கள் குழந்தைகள்கிட்ட என்ன சொல்லி வளர்க்கணும்? ஏன்னா தென் மாவட்டங்களில் குறிப்பாக இந்த சாதி ரீதியை சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புதில்ல மேம். இது இருக்கு. ஏன்னா நம்ம பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு இது கேரி ஃபார்வர்ட் ஆகுது இல்லையா. ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா நோ காஸ்ட் சர்டிஃபிகேட் வரைக்கும் வாங்குற அளவுக்கு ஒரு பக்கம் எல்லாம் முன்னேறிட்டு இருக்காங்க இல்லையா. அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஜாதிய ரீதியாக ஒரு விஷயம் இருக்குன்னா லைக் பெனிஃபிட்ஸ் ஆர் சம்திங் எதுவுமே கிடைக்கவே போகிறது இல்லை. பட் அதையும் தாண்டி இல்லைங்க, ஜாதி மதம்னு ஒன்று இருக்கக்கூடாது, என் குழந்தை வந்து நாளைக்கு எல்லாரையும் மதித்து இந்த உலகத்தில் வாழணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக அவங்க வந்து நோ காஸ்ட் சர்டிஃபிகேட் வரைக்கும் போகிறாங்க. இன்னொன்று கான்ஸ்டியூஷன் சொல்கிறதும் அதுதான், யாராக இருந்தாலும் பிறப்பால் அனைவரும் சமம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ரெஸ்பெக்ட் ஆஃப் காஸ்ட், ரேஸ், ஜெண்டர், செக்ஸ் இதெல்லாம் இல்லாமல் அப்படியே ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் அப்படியே காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். இதை கண்டிப்பாக யாராக இருந்தாலும் சொல்லி வளர்க்கணும். அதுவும் அதான் சொசைட்டியில் ரெஸ்பான்சிபிளாக இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் அஃபீஷியலே சொல்லி வளர்க்கணும். ஒருவேளை ஒரு குருட்டு தைரியம் கொடுத்துருச்சான்னு தெரில, அப்பா அம்மாவே போலீஸு நம்ம இது பண்ணாலும் இது இன்னும் இது மக்களுடைய மனநிலை எப்படி பார்க்க முடியுதுன்னா, பரவாயில்ல நான் தண்டனை வாங்கிக்கிறேன், எனக்கு தூக்கிலே போட்டாலும் பரவாயில்ல, ஆனால் என் ஜாதிக்காக நான் வீரமா பார்க்குறாங்க. இது கண்டிப்பாக வீரம்னு நம்ம சொல்லவே முடியாது இல்லையா. நீங்கள் உங்கள் ஜாதிக்காக இல்லை ஜாதி மக்களுக்காக நீங்கள் முன்னேற்ற பாதையில் ஏதாவது செஞ்சீங்க அப்படின்னா அது நீங்கள் ப்ரௌட் மூமெண்ட்டாக எடுத்துக்கலாம் இல்லையா. அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த ஒரு விஷயத்தை எப்படி வந்து மாறு தட்டிக்க முடியும்? ஐயோ நான் வந்து ரொம்ப ஜாதி பெயரை காப்பாற்றிட்டேன். ஏன்னா இன்றைக்கும் நீங்கள் அந்த சில பேர் போடுற போஸ்ட்ல இதிலே தெரிஞ்சிடும் நம்ம அவங்களுடைய ஜாதியை அவங்க எந்த அளவுக்கு ப்ரீச் பண்ணுறது அப்படிங்கிறது தப்பு இல்லை, அதை மற்றவங்க மேலே திணிக்கிறதுன்றது தப்பு இல்லை. ஓகே, அந்த விஷயத்த பண்ணக்கூடாது இல்லையா. ஸோ இன்னைக்கு ஒரு க்ரைம் நடக்கிற ஒரு சூழலாக இருக்கட்டும், இல்லை எந்த மாதிரி விஷயமா இருக்கட்டும், நம்ம குழந்தைங்களை சொசைட்டி வீட்டில் என்ன நடக்குதோ அதை தான் சொசைட்டியில் போய் அவங்க பிரதிபலிப்பாங்க இருக்கு இல்லையா. ஸோ ரிஃப்ளெக்ட் பண்ணப்படும் அந்த விஷயம். அப்படி இருக்கும்போது வீட்டில் இதெல்லாம் எந்த அளவுக்கு தப்பு. ஏன்னா இங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலையாகணும், யாராலையாவது ஏதாவது வேலையாகணும்னா அப்போ யாருமே ஜாதி பார்க்கறது இல்லை இல்லையா. அந்த செல்ஃபிஷாக அவங்க குடும்பம் அப்படின்னு நோக்கி வரும்போது யார் உயிரையும் எடுப்பதற்கு அவங்க தயங்குவதும் கிடையாது. ஸோ இது முழுக்க முதல்ல வீட்டில இருந்து ஆரம்பிக்க வேண்டிய ஒரு விஷயம். நம்ம இங்கே தான் நம்ம சொல்லித்தரோமே, எல்லா இடத்துலையும் போனால் ஸ்கூல்ஸில் சொல்லித்தரோம், காலேஜஸில் இல்லை லாவில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எல்லாத்துலேயும் இருக்கே, பிறப்பால் அனைவரும் சமம்ன்ற ஒரு விஷயம் இருக்கு. ஆனால் அதே தானே மேம் சாதி சான்றிதழும் கேட்குறாங்க. அதுதான் ஒரு விஷயம். ஓகே, இங்கே அந்த ஜாதி சான்றிதழ் அப்படிங்கிறத வேண்டான்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு நிறைய பேர் வேறு மாற்று வழியை தேர்ந்தெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் வந்து அப்கிரேடேஷன், அதுதான் எம்பவர்மெண்ட் இல்லையா. அப்படி இருக்கும்போது வீட்டுக்குள்ளே இருக்கவங்களே, ஏன்னா இன்னமும் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஜாதியை வச்சு அரசியல் பண்ணாதீங்க, ஜாதி ரீதியாக எதுவும் பண்ணாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம், அப்படிங்கிற ஒரு முழக்கம் தான் தொடர்ந்து வந்து மக்கள்கிட்ட இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது இது வீட்டில இருந்து பெற்றவங்களால ஆரம்பிக்க வேண்டிய ஒரு இனிஷியேட்டிவ் தான் முதற்கட்டமாக. அதுக்கப்புறம் இங்கே நீங்கள் அவங்கள நல்லவங்களா மோல்ட் பண்ணிட்டீங்கன்னா சொசைட்டிக்குள்ளே அவங்க கண்டிப்பாக நல்லவங்களா தானே என்ட்ரு ஆவாங்க. அந்த ஒரு விஷயம் அகெயின் பேரண்ட்ஸ் கையிலேருந்து ஃபேமிலிக்குள்ளேருந்து ஸ்டார்ட் ஆக
பட வேண்டிய ஒரு விஷயம் தான். இறுதியா மேம், இந்த கேஸ் இப்போ எல்லாத்தையுமே கைது பண்ணிட்டாங்களா, இன்னும் குற்றவாளிகள் தேடப்பட்டுட்டே இருக்காங்களா, எப்போ இந்த கேஸ் முடிவடையும் மேம்? சிஎஸ் இப்போதைக்கு கேஸ் இந்த 4 பேர் அரெஸ்ட், A1 A2 A3 A4 4 பேர் இப்போதைக்கு அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த கேஸில் சம்மந்தப்பட்டவங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லையா. ஏன்னா இதில் அந்த பெண் வந்து மாற்றி பேசுறது நம்மளால பார்க்க முடியுது. எனக்கு அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது அவர் மேலே அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே. என்னப்பா இந்த பெண் இப்படி பேசுகிறாங்க, அவங்க அப்பா சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் இப்படி இருக்குது, இந்த பெண் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் இப்படி இருக்குது, இல்லை இவங்க மாற்றி பேச வச்சுட்டாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். நம்ம நிறைய இடத்துல வந்து அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் வெளியே வந்து பேசுறதை நம்ம பார்த்துருக்கோம். இல்லை என் வீட்டில் பிளாக்மெயில் பண்ண சொல்லி இப்படி பேச வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமே. ஸோ இப்போது வரைக்கும் 4 பேர் இங்கே வந்து ஆதாரத்தின் அடிப்படையில் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஓகே, நான் இமீடியட்டாக நமக்கு நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா சார்ஜ் ஷீட் ஃபைலிங்காக தான் இருக்கும் இந்த இடத்துல. ஓகே, ஸோ அந்த சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணும்போது நமக்கு முழுக்க முழுக்க தெரிய வரும் இவங்க 4 பேர் மட்டும்தான் இதில் குற்றவாளிகளா, அந்த பொண்ணுடைய ரோல் என்ன, ஓகே, இன்னும் என்ன மாதிரியான எவிடன்சஸ், என்ன மாதிரியான விட்னஸஸ் எல்லாம் உள்ள கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது. ஏன்னா இவங்க தாவேக்கா வந்து ஆட்சி பொறுப்பேற்றதும் பார்த்தோம் அப்படின்னா கேசஸ் எல்லாமே வந்து ஸ்பீடி டிஸ்போசல் நோக்கி போகக்கூடியது நம்மளால பார்க்க முடியுது இல்லையா. ஏன்னா ஹைகோர்ட்லேயும் அட்வொகேட் ஜெனரல் விஜய் நாராயணன் அவர்களும் அதுதான் சொல்லியிருக்காரு. கவர்மெண்ட்டோட டாப் ப்ரியாரிட்டி வந்துட்டு இருக்குது, இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. சார்ஜ் ஷீட் வந்து இமீடியட்டாக, ஏன்னா ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம், விரைந்து சார்ஜ் ஷீட் ஆனது வந்து ஃபைல் பண்ணப்படும். அதுக்கப்புறம் ட்ரையல் கமெண்ட்ஸ் ஆகி யார் வந்து குற்றம் செஞ்சுருக்காங்களோ, அதாவது குற்றம் சாட்டப்பட்டவருக்கு உரிய தண்டனை, அவங்க செய்த குற்றத்திற்கு ஏற்ப தகுந்த தண்டனை வாங்கி தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இதுலேயும் அது வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதற்கு முன்னாடி வந்த விளாத்திக்குளம் இதே மாதிரி தான் இல்லையா. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு அந்த கஸ்டோடியல் டெத்து முன்னாடி அந்த ஜட்மெண்ட்டாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி தொடர் வரிசையில் இந்த கேஸும் நம்ம சார்ஜ் ஷீட் ஃபைலிங் அப்படிங்கிறத ரொம்ப விரைந்து நம்ம எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து பேசுவோம் மேம். இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் சிறப்பிடம் பிடித்த நாமக்கல் குறிஞ்சி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 490 மதிப்பெண்களுக்கு மேல் பெறும் மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முழுவதும் இலவசம். நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் மற்றும் 1 வருட சிறப்பு பயிற்சி வகுப்புகள். குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள், காவேரிப்பட்டி, நாமக்கல்.